பாட்டில் ராதா படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தினகரன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல எஜுகேட் பண்ணுற ஒரு படமாக இருந்துச்சு. நல்ல என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரியாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எதுவும் பொய்யான விஷயங்களோ வந்து இந்த சீனை எலிவேட் பண்ணுன்றதுக்காக சில இதெல்லாம் சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நிஜமாவே ரியாலிட்டியாகவே ஒரு கதையை எடுத்துட்டு எங்கெங்க விஷயங்களை வந்து கிராஃபாக அப் அண்ட் டவுன்ஸை வச்சு கரெக்டாக பண்ணி நல்ல ஒரு பவர் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பாரஞ்சித் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் வர எல்லா படங்களும் சூப்பராக இருந்திருக்கு. அதே மாதிரி பாட்டில் ராதாவும் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு ஃபிலிமாக இருக்க போது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் ராதா அப்படின்னாலே இவர் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி. மியூசிக் சாண்ட்ரோல்டன் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டா வந்து அவர் நல்லா ஹோல்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பரா கொண்டு போயிட்டாரு. காமெடி டோட்டலா ஆரம்பத்துல இருந்து என்ட்ரி வரைக்கும் லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும் படம். எல்லாருமே வந்து பாருங்க. ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க. பெரிய வாழ்த்துக்கள்னா நீலம் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி படங்களை வந்து கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் அண்ணா அண்ட் தென் தினகரன் டைரக்டர் அவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய வாழ்த்து. படம் நல்லா இருக்கு. எப்படின்னா ஒரு காமெடியான மூவியாக பார்க்குறாங்க, ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க படம் ஓகே.